ஓம் சாந்தி 27/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உண்மையிலும் உண்மையான பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள். இது சத்சங்கமும் ஆகும். இங்கு உங்களுக்கு சத்தியமான தந்தையின் சங்கம் கிடைத்துள்ளது. அவர் கரையேற்றி விடுகிறார். கேள்வி: கணக்கு வழக்கு பற்றிய விளையாட்டில் மனிதர்களின் புரிதலுக்கும் உங்களுடைய புரிதலுக்கும் இடையே என்ன வித்தியாசம் உள்ளது? பதில்: இங்கு நடக்கும் துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டில் துக்கம் மற்றும் சுகம் அனைத்தும் பரமாத்மாதான் தருகிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒவ்வொருவரின் கர்மங்களின் கணக்குகளுடைய விளையாட்டு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையோ யாருக்குமே துக்கம் கொடுப்பதில்லை. அவர் வருவதோ சுகத்தின் வழியை காண்பிப்பதற்கு. குழந்தைகளே, நான் யாரையும் துக்கப்படுத்துவதில்லை. இது உங்களுடைய கர்மங்களின் பலனே ஆகும் என்று பாபா கூறுகிறார். பாட்டு: இந்த பாவங்களின் உலகத்திலிருந்து அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். யாரை கூப்பிடுகிறார்கள்? தந்தையை கூப்பிடுகிறார்கள். பாபா இந்த பாவங்களின் கலியுக உலகத்திலிருந்து சத்தியுகத்தின் புண்ணிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று. இந்த பாட்டில் இன்னைக்கு முரளியினுடைய பாடல் என்ன வந்திருக்குன்னா, பாவ உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் இறைவா, எங்கே அமைதி இருக்கோ சுகம் இருக்கோ அங்கே எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு பாடலுடைய வரிகள் வருது. அதனால் இந்த மாதிரி பாடலெல்லாம் பாடி யாரை கூப்பிட்டோம் அப்படின்னா தந்தையை தான் கூப்பிட்டோம். ஏன்னா தந்தை தான் இந்த கலியுக உலகத்திலிருந்து அந்த சத்தியுக புண்ணிய உலகத்திற்கு நம்மளை அழைச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்பொழுது ஜீவாத்மாக்கள் அனைவருமே கலியுகத்தினர் ஆவார்கள். அவர்களுடைய புத்தி மேலே போகிறது. இந்த பாடலை பாடும்போது புத்தி மேலே போகுது, பார்வை மேலே போகுது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை யாருமே அறியாமல் இருக்கிறார்கள். இந்த மாதிரி தந்தை சொல்கிறாரு, நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், என்னை பற்றி யாரும் இன்னும் தெரிஞ்சுக்கல. ரிஷி முனிவர்கள் ஆகியோர் கூட நாங்கள் படைப்பவரான எஜமானர், அதாவது எல்லையில்லாத தந்தை மற்றும் அவரது எல்லையில்லாத படைப்பின் முதல் இடை கடைசியை அறியவில்லை என்று கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் இருக்கும் இடம் பிரம்ம மகா தத்துவம் ஆகும். அங்கு சூரியன் சந்திரன் இருப்பதில்லை, மூலவதனத்திலும் இருப்பதில்லை, சூட்சும வதனத்திலும் இருப்பதில்லை. மற்றபடி இந்த மேடையிலோ விளக்குகள் ஆகியவை எல்லாமே வேண்டுமல்லவா? எனவே மேடைக்கு ஒளி கிடைக்கிறது. இரவில் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள், பகலில் சூரியன், இவை விளக்குகள் ஆகும். தந்தை சொல்லிகிட்ருக்கிறாங்க, பரந்தாமத்தில் எல்லா ஆத்மாக்களும் அது பிரம்ம மகா தத்துவம்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே சூரியனோ சந்திரனோ இருக்கிறது கிடையாது. அந்த மூலவதனத்திலே இருக்கிறது கிடையாது, சூட்சும வதனத்திலே இருக்கிறது கிடையாது. மற்றபடி இந்த பூலோகத்தில் இந்த ஸ்தூல உலகத்துக்கு விளக்குகள் தேவை. நைட்டில் பார்த்திங்கன்னா சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் வருது, பகலில் சூரியன். இதெல்லாம் இந்த நாடக மேடைக்கு உண்டான விளக்குகள் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்கிறாங்க. இந்த விளக்குகள் இருக்கும் பொழுது கூட இருள் என்று கூறப்படுகிறது. இரவில் விளக்கு ஏற்ற வேண்டி வருகிறது. சத்தியுகம் திரேதாயுகத்திற்கு பகல் என்று கூறப்படுகிறது. மேலும் பக்தி மார்க்கத்திற்கு இரவு என்று கூறப்படுகிறது. இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது எந்த இரவு பகலை சொல்கிறாருன்னா, அறியாமை அப்படிங்கிற இரவில், இந்த பக்தி மார்க்கத்தில் வரும்போது அறியாமை இரவில் வந்துடுறோம். சத்தியுகம் திரேதாயுகத்தில் எல்லாருடைய புத்தியுமே நல்லா வெளிச்சமாக இருக்கும். அதாவது அங்கு புரிதல், இந்த ஞானம் என்பது உள்ளவே நிறைந்திருக்கும். புதிய உலகமே பிறகு பழையதாக நிச்சயமாகிவிடும். பிறகு புதியதாக ஆகிவிடும் பொழுது பழைய உலகம் விநாசமாகிவிடும். இது எல்லையில்லாத உலகமாகும். ராஜாக்கள் ஆகியோருடைய வீடுகள் கூட ஒரு சிலரது மிகவும் பெரியதாக ஆகும். இது எல்லையில்லாத வீடு, மேடை அல்லது ஸ்டேஜ். இதற்கு கர்மக்ஷேத்திரம் என்றும் கூட கூறப்படுகிறது.
கர்மமும் அவசியம் செய்ய வேண்டி உள்ளது. எல்லா மனிதர்களுக்காகவும் இந்த கர்ம கஷேத்திரம் உள்ளது. அனைவரும் கருமங்கள் செய்தே ஆக வேண்டும். பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். பாகம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முன்கூட்டியே கிடைத்துள்ளது. உங்களிலும் கூட ஒரு சிலர் இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலும் இது கீதா பாடசாலை ஆகும். பாடசாலையில் எப்பொழுதாவது முதியவர்கள் படிக்கிறார்களா என்ன? ஆனால் இங்கோ முதியவர்கள், இளைஞர்கள் அனைவரும் படிக்கிறார்கள். வேதங்களின் பாடசாலை என்று கூற மாட்டார்கள். அங்கு எந்த ஒரு லட்சியமும் நோக்கமும் இருப்பதில்லை. தந்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது கீதா பாடசாலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாடசாலைகளில் ஒரே வயதினர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பாடசாலையில் பாருங்கள், இது ஒரு அதிசயமானது. இங்கே இளைஞர்களும் இருக்கிறாங்க, வயதானவங்களும் இருக்காங்க. நீங்கள் உண்மையிலும் உண்மையான பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள். மற்றது அனைத்துமே பொய்யான பாடசாலைகளாகும். அந்த சத்சங்கங்கள் ஆகியவற்றில் எதுவுமே பலனடைந்து வெளிவருவதில்லை. பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் ஆகிய இடங்களில் இருந்தோ ஏதாவது பட்டம் பெற்று வருகிறார்கள். ஏனென்றால் படிக்கிறார்கள். அந்த ஸ்கூலில் காலேஜிலையாவது பரவாயில்ல, பட்டம் பெற்று வருகிறாங்களாம், வெளியில் படிக்கிறாங்க. ஆனால் மற்ற சங்கங்கள் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறிக்கோளும் இல்லை, பட்டம் பெற்றெல்லாம் வெளிவருவதில்லை அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவரவர் பாகத்தை நடிக்கவே வேண்டியுள்ளது. சத்தியுகத்தில் மோகத்தை நீக்கியவர்களாக இருப்பார்கள் என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். மோகஜீத், மோகத்தை வென்றவருடைய கதை கூட உள்ளது. பண்டிதர்கள் கூறுகிறார்கள், தாய்மார்கள் கூட கேட்டு கேட்டு கிரந்தத்தை வைத்து கூறுவதாக அமர்ந்து விடுகிறார்கள். நிறைய மனிதர்கள் போய் கேட்கிறார்கள். அது காதிற்கு இனிமை என்று கூறப்படுகிறது. பண்டிதர்கள் கூட சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த தாய்மார்கள்லாம் கேட்டு கேட்டு அவங்க கூட ஒரு புக்கை வச்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்களாம். அதை நிறைய மனுஷங்க போய் கூட கேட்குறாங்களாம். அது வெறும் காதுக்கு மட்டும் வேணுமுன்னா இனிமையாக இருக்கலாமே தவிர மற்றபடி ப்ராக்டிக்கலில் எதுவும் இல்லை அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. எந்த ஒரு குறிக்கோளும் அங்கே கிடையாது. இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் என்றால் நான் கூறுவதை கேட்க வேண்டும் அல்லவா? தந்தை குழந்தைகளுக்கு இவ்வாறு புரிய வைக்கிறார். நல்ல வழி கிடைக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடையதும் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. இதுவும் நாடகத்தில் இருந்தது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யத்தின் விளையாட்டு அமைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டில் யாராவது தோற்று விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய குற்றமா என்ன? வெற்றி மற்றும் தோல்வி ஏற்படுகிறது. இதில் சண்டைக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அரசாட்சி இருந்தது. இது கூட இதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்பொழுது யாரெல்லாம் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாருடைய பெயர் பிரசித்தமாக உள்ளதோ அவர்கள் புரிந்திருப்பார்கள். டெல்லியில் அனைவரையும் விட பிரசித்தமானவர், புரிய வைப்பவர் யார் என்று கேட்டால் உடனே ஜெகதீஷ் சகோதரர் பெயர் கூறுவார்கள். உங்களுக்காக பத்திரிகைகள் கூட வெளியிடுகிறார். அதில் அனைத்துமே வந்துவிடுகிறது. அநேக விதமான குறிப்புகள் எழுதுகிறார்கள். பிரிஜ்மோகன் கூட எழுதுகிறார். எழுதுவது என்பது அவ்வளவு சுலபமாக விஷயம் கிடையாது. அவசியம் சிந்தனை கடலை கடைகிறார்கள். பாபா இன்னைக்கு முரளியில் ஜெகதீஷ் பிரதரையும் பிரிஜ்மோகன் பிரதரையும் ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ சிந்தனை செய்கிறாங்க. எழுதுவது, ஒரு மேகசின் வெளியிடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய நம்ம சிந்தனை பண்ணணும். நன்றாக சேவை செய்கிறார்கள். எவ்வளவு பேர் படித்து குஷி அடைகிறார்கள். குழந்தைகளுக்கு கூட புத்துணர்வு கிடைக்கிறது. அந்த மேகசினெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ புத்துணர்வு கிடைக்கிது குழந்தைகளுக்கு. ஒரு சிலர் கண்காட்சியில் நிறைய உழைக்கிறார்கள். ஒரு சிலர் கர்ம பந்தனத்தில் சிக்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அளவு உழைக்க முடியாமல் இருக்கிறார்கள். இதையும் டிராமா என்றுதான் கூற வேண்டும். மாயாவினுடைய தடைகளோ நிறைய ஏற்படும். உலக அரசாட்சி பெறுகிறீர்கள் என்றால் சிறிதளவாவது உழைப்பு செய்ய வேண்டி இருக்கும். நாடகத்தில் ஆபத்துக்கள், சச்சரவு, கருத்து வேறுபாடு ஆகியவை எவ்வளவு இருக்கிறது. அபலைகள் மீது கூட கொடுமை எழுதப்பட்டுள்ளது. இரத்த ஆறுகள் கூட ஓடும். எங்குமே பாதுகாப்பாக இருக்காது.
இப்பொழுதோ சென்டர்களில் காலையில் வகுப்பு ஆகியவைகளுக்கு செல்கிறீர்கள். நீங்கள் வெளியில் போகவே முடியாமல் போய்விடும் வகையில் அந்த நேரம் கூட வரும். நாளுக்கு நாள் காலம் கெட்டுக்கொண்டே போகிறது, மேலும் கெடவும் போகிறது. துக்கத்தின் நாட்கள் மிகவுமே பலமாக வரும். நோய்கள் வந்து துக்கம் ஏற்படும் பொழுது பகவானை நினைவு செய்கிறார்கள் மற்றும் அழைக்கிறார்கள். இப்பொழுது இன்னும் கொஞ்சம் நாட்கள்தான் மீதம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு நாம் நம்முடைய சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அவசியம் செல்லுவோம். உலகத்திற்கோ இது கூட தெரியாது. பாபா நமக்கு ப்ராக்டிக்கல் விஷயத்த சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ காலையில் முரளிலாம் கேட்குறீங்க. ஒரு காலம் வரும், நீங்கள் வீட்டை விட்டு கூட வெளியில் வர முடியாத அளவிற்கு நேரம் வந்துடும். அந்த அளவுக்கு காலம் கெட்டு போகும். துக்கத்தினுடைய நாட்கள் இன்னும் நிறைய வரப்போகுது. நோய்கள் வரும்போது கூட பகவானை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த காலமெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் பாபா நம்மளை நிச்சயம் அழைத்து செல்வார். இந்த விஷயம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நாம் பரமாத்மாவின் குழந்தைகள் ஆவோம் என்று ஆத்மா கூறுகிறது. பிறகு நாம் ஏன் துக்கமுற்று இருக்கிறோம்? தந்தையோ சுகம் அளிப்பவராக இருக்கிறார். ஹே பகவான், எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். அவர் எப்படி நீக்குவார்? துக்கம் சுகம் இதுவோ தங்களுடைய கர்மங்களின் கணக்காகும். மனிதர்கள் சுகத்திற்கு பதிலாக துக்கம், துக்கத்திற்கு பதிலாக துக்கம் பரமாத்மாதான் கொடுக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அவர் மீது பழி சுமத்தி விடுகிறார்கள். பாபா சொல்கிறார், நான் ஒருபொழுதும் துக்கம் கொடுப்பதில்லை. நானோ அரை கல்பத்திற்கு சுகம் அளித்துவிட்டு சென்று விடுகிறேன். இது பிறகு சுகம் மற்றும் துக்கத்தினுடைய விளையாட்டாகும். சுகத்தின் விளையாட்டு மட்டுமே இருந்திருந்தால் பிறகு இந்த பக்தி ஆகியவை எதுவுமே இருக்காது. பகவானை அடைவதற்காகத்தானே இந்த பக்தி ஆகியவை எல்லாமே செய்கிறார்கள். இப்பொழுது தந்தை முழு செய்தியையும் கொடுக்கிறார். பாபா சொல்கிறாங்க, இந்த முழு உலகத்தினுடைய விஷயங்களை பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த முழு உலகத்தினுடைய விளையாட்டும் சுகம் மற்றும் துக்கத்திற்கான விளையாட்டு. இப்போ மற்றபடி சுகம் துக்கம் இறைவன் தான் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் மேலே பழி சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி தந்தை சொல்கிறாரு, அந்த மாதிரி நான் கொடுப்பது கிடையாது. சுக துக்கம் எல்லாமே உங்களுடைய கர்மத்தை பொறுத்து தான் அமையுது. துக்கமே ஏற்படலை அப்படின்னா பக்தியும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆகையால் எல்லா செய்தியையும் தந்தை நமக்கு இன்றைக்கி முரளியில் கொடுத்துட்ருக்கிறாரு. எவ்வளவு பெரிய உலகம் இது! ஒவ்வொரு நகரமும் மனிதர்களால் எவ்வளவு நிரம்பி உள்ளது! பணக்கார மனிதர்கள் உலகத்தை சுற்றி வருகிறார்கள். ஆனால் இங்கு முழு உலகத்தை யாராலையும் பார்க்க முடியாது. எவ்வளோதான் பணம் வச்சுருந்தாலும் முழு உலகத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்களான்னா அந்த மாதிரி பார்க்க முடியாதான். ஆனால் சத்தியுகத்தை பார்க்க முடியும். ஏனென்றால் சத்தியுகத்தில் இருப்பதே ஒரே ராஜ்யம். இத்தனை ராஜாக்கள் இருப்பார்களா என்ன? இங்கே பாருங்கள், எவ்வளவு பெரிய உலகம்! இவ்வளவு பெரிய உலகத்தை யார் சுற்றி வருவார்கள்? அங்கு நீங்கள் சமுத்திரத்தில் செல்ல வேண்டி இருக்காது. கண்டுபிடிப்புங்கிற பேரில் கடலுக்குள்ளெலாம் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தந்தை சொல்கிறாங்க. அங்கு சிலோன், பர்மா ஆகியவை இருக்குமா என்ன? நிச்சயம் இல்லை. எதுவுமே இருக்காது. இந்த கராச்சி கூட இருக்காது. நீங்கள் எல்லாரும் இனிமையான நதிகளின் கரையில் இருப்பீர்கள். பயிர், தொழில், விவசாயம் ஆகியவை அனைத்துமே இருக்கும் அங்கு. சிருஷ்டியோ பெரியது. மனிதர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். பிறகு பின்னால் விருத்தி ஆகிறது. சத்தியுகத்துக்கும் இப்போ உள்ள கலியுகத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தந்தை சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அது பெரிய உலகம் சத்தியுகம். ஆனால் மனிதர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. இங்கே பெரிய உலகம், மனிதர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பணக்கார மனிதர்கள் உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முழு உலகத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய உலகமாக இருக்குது, அவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க. அதனால் தந்தை சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் இனிமையான நதிகளுடைய கரையோரமாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு. அப்போ குறைவாக தான் இருந்தாங்க ஜனங்கள், அப்புறம்தான் விருத்தி ஆயிடுச்சு. இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே தாரணை செய்ய வேண்டும்.
பாபா, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் சமர்ப்பணமாகி விடுவோம், பலியாகி விடுவோம் என்று நீங்கள் கூறிக்கொண்டும் இருந்தீர்கள். நீங்கள் பிறகு என் மீது சமர்ப்பணம் ஆக வேண்டும். அப்படி பக்தியில் சொல்லிட்டு வந்தோம். இப்போ பாபா வந்திருக்கிறாரு, அப்போ அவருக்கு நம்ம பலியாகணும் அப்படின்றாரு. நீங்கள் சங்கம யுகத்தினர் ஆவீர்கள், புருஷோத்தமராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். முதல் நம்பரில் புருஷோத்தமர் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகும், மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருப்பார்கள். பிறகு மெதுமெதுவாக விழுந்து கொண்டே இருப்பார்கள். இச்சமயத்தில் அனைவரும் விழுந்து விட்டனர், அதாவது கீழே இறங்கிட்டோம் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. விருட்சம் பழையதாக ஆகிவிட்டது, அடிமரமோ அழுகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் ஸ்தாபனை ஆகிறது. அடிக்கல் இடப்படுகிறது அல்லவா? நாற்று எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, பிறகு அதிலிருந்து எவ்வளவு பெரிய மரம் வளர்ந்து விடுகிறது. இதுவும் கல்ப விருட்சமாகும். இந்த மனித மரம் கூட கல்ப விருட்சம். சத்தியுகத்தில் மிகவும் சிறிய செடியாக இருக்கும், இப்பொழுது எவ்வளவு பெரிய மரமாக உள்ளது. இதற்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட எல்லையில்லாத நாடகம் என்று கூறப்படுகிறது. இதில் கூட செயற்கை நிறைய இருக்கிறது. எந்த பொருள் உண்மையானதாக இருக்கிறதோ அது முடிந்தும் போய்விடுகிறது. பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு உண்மையில் அது வெளிவரும். படங்கள் ஆகியவை கூட உண்மையாக அமைக்கப்பட்டுள்ளன. பிரம்மாவின் முகம் கூட 5000 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள். இதே மாதிரியான ஒரு உருவம் 5000 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதில் மிகவும் விசாலமான புத்தி வேண்டும். வேறு எதுவுமே புரியவில்லை என்றால் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் புத்தியில் வையுங்கள். பாபா, நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்வோம் என்று ஆத்மா கூறியது. இது சுலபம்தானே? கைகளால் கருமங்களை செய்து கொண்டே இருங்கள், மேலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, சகிப்புத்தன்மையின் குணத்தை தாரணை செய்து மாயாவின் தடைகளை வெற்றியுடன் கடந்து செல்ல வேண்டும். அநேக ஆபத்துக்கள் வரும், கொடுமைகள் நடக்கும். அப்பேற்பட்ட நேரத்தில் சகித்து கொண்டு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, பரந்த புத்தி உடையவராகி ஏற்கனவே இந்த நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடகம் இயற்கையாகவே அமைக்கப்பட்டுள்ளது, எனவே கேள்விகள் எழ முடியாது. தந்தை அளிக்கும் நல்ல வழிப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா நமக்கு என்ன ஸ்ரீமதம் கொடுக்குறாரோ அதன்படி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும். வரதானம்: மாயாவை வென்றவராக மற்றும் வெற்றியாளர் ஆகுவதன் கூடவே பரோபகாரியாகவும் ஆகுங்கள். இப்பொழுது வரை சுயத்திற்கு நன்மை செய்வதில் அதிக சமயம் கழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பரோபகாரி ஆகுங்கள். மாயாவை வென்றவராக வெற்றியாளர் ஆகுவதன் கூடவே அனைத்து பொக்கிஷங்களின் விதாத்தா ஆகுங்கள். அதாவது ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். குஷி என்ற பொக்கிஷம், சாந்தி என்ற பொக்கிஷம், சக்திகள் என்ற பொக்கிஷம், ஞானம் என்ற பொக்கிஷம், குணங்கள் என்ற பொக்கிஷம், சகயோகம் கொடுப்பதற்கான பொக்கிஷத்தை பங்கிட்டு கொடுங்கள் மற்றும் அதிகரிங்கள். எப்பொழுது விதாத்தா ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களோ, அதாவது பரோபகாரி ஆவீர்களோ, அப்பொழுது அநேக பிறவிகளுக்கு விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுவீர்கள். இப்போ எவ்வளோ நம்ம பங்கிட்டு கொடுக்குறோமோ, மற்றவங்களுக்கு நம்ம அடைந்த பொக்கிஷத்தை பங்கிட்டு கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு பரோபகாரியாகவும் ஆகுவீங்க. இனி அடுத்து வரக்கூடிய அநேக பிறவிகளுக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியாகவும் ஆகுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன்: விஸ்வ கல்யாணக்காரி ஆக வேண்டும் என்றால்
தனது அனைத்து பலவீனங்களுக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விடுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை. எவ்வாறு கோட்டை கட்டப்படுகிறது, அதனால் பிரஜைகள் கோட்டைக்குள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஒரு ராஜாவிற்காக ஒரு குடிலை கட்டுவதில்லை, கோட்டையை கட்டுகின்றார்கள். நீங்கள் அனைவரும் கூட சுயத்திற்காக, உடன் இருப்பவர்களுக்காக, மற்ற ஆத்மாக்களுக்காக ஜுவாலா ரூப நினைவு என்ற கோட்டையை கட்டுங்கள். நினைவு சக்தியின் ஜுவாலை இருக்கிறது என்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாதுகாப்பின் அனுபவம் செய்வார்கள். நல்லது. ஓம் சாந்தி. அவருடன் வாழும் பாக்கியம்
ஆ